வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு எப்படிங்கிறது திருக்குறளை கொடுத்ததுனால வான்புகழ் கொண்டது தமிழ்நாடு. வள்ளுவர்கிட்ட திருக்குறள்ல பொதுவான ஒரு தன்மை இருக்கு. சனாதனத்தை பத்தியும் சொல்லுதுன்றீங்க. அங்கு அன்றை காலத்துல இருந்த புலவர்களுக்கு எத்தனையோ ஞானங்கள் எல்லாம் இருந்தன. நாம் அதெல்லாம் விட்டுட்டு நாம் வெள்ளைக்காரன் போட்ட ஒரு சிலபஸ்ல இன்னைக்கு படிச்சுட்டு நாம் வரோம். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். திருக்குறள் பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள ஆய்வாளர் மற்றும் கலைமாமணி வாமன அவர்களிடம் சந்திப்பவர். வணக்கம் சார். வணக்கம் சார். திருக்குறள் பொதுமறை நூல் என்றார். உண்மையில் அது பொதுமறை தானா? திருக்குறளை உலக பொதுமறை அப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கம் இருக்குது. அது திருக்குறள் என்பது தமிழ் மொழியிலே வந்த ஒரு உத்தமமான உன்னதமான அற்புதமான ஒரு நூல். அதனுடைய ஆசிரியர் திருவள்ளுவர்னு சொல்கிறோம். சரியான பேர் என்னன்னு நமக்கு தெரியல. அதனுடைய ஆசிரியரை பாரதியார் எப்படி வியந்தார்னா, வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு எப்படிங்கிறது திருக்குறளை கொடுத்ததுனால வான்புகழ் கொண்டது தமிழ்நாடு. அந்த அளவுக்கு இப்படி ஒரு மேதை தமிழ் மொழியிலே எவ்வளவு அற்புதமாக உண்மைகளை சொல்லியிருக்கிறார் என்பது வியக்கத்தக்கது, பெருமைக்கு உரியது. நாம் அவருடைய நூலை மீண்டும் மீண்டும் படித்து உணர்ந்து பண்புள்ளவர்களாக நம்மை நிலைநிறுத்தி கொள்வதற்கு உதவக்கூடிய ஒரு நூல் அது. அப்படிப்பட்ட நூலை பெருமைப்படலாம். ஆனால் அதை உலக பொது மறை அப்படின்னு சொல்லுகிற பொழுது பொது, அது ஒரு பொது, அது ஒரு மறை அப்படின்னு சொல்கிறாங்க. மறைன்னா என்ன? வேதம் என்பதைத்தான் மறை என்று சொல்வார்கள். அதுவும் வேதம் என்பது இந்திய நாட்டிலே, பாரத நாட்டிலே மறை என்கின்ற பெயர் ஏன் வந்தது என்றால், அது எழுதவே எழுதா கிளவி என்று சொல்லுவார்கள். எழுதா கற்பு என்றெல்லாம் சொல்கிறார்கள் வேதத்தை. அது எழுதுறதில்லை, அதை மீண்டும் மீண்டும் படித்து நினைவில் கொள்ளுவது. அதனுடைய அந்த சப்தமே இருக்கிறதே, அந்த சப்தத்திற்கே ஒரு மிகப்பெரிய வலிமை இருக்கிறது, ஆற்றல் இருக்கிறது, ஒரு மங்களகரமான விஷயங்களை நம்ம கொடுக்கக்கூடியதுங்கிற பேரில் மறைன்னு அதுக்கு பேர். அந்த மறை அப்படிங்கிறது பாரத நாட்டில் இந்த 4 வேதங்கள், சில சமயம் 3 வேதங்கள்னு சொல்லுவாங்க. ரிக் யஜு சாம வேதம், அதர்வணத்தை 4 வேதம் அப்படின்பாங்க. இப்படி அதுக்கு தான் பெயர். அப்படி இருக்கும் பொழுது இதை பொதுமறை அப்படின்னு சொல்லுகிற ஒரு பழக்கம் வந்துகிற பொழுது, வள்ளுவர்கிட்ட திருக்குறளில் பொதுவான ஒரு தன்மை இருக்குது. எப்படி அப்படின்னு சொன்னால், பொதுவாக அவர் எல்லோரும் எப்படி நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும், பண்புகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று எல்லா மக்களும் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள்லாம் அவர் சொல்கிறதுனால அதில் ஒரு பொதுத்தன்மை இருக்கிறது. ஆனால் மறை என்று சேர்த்து அதை போட்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய மற்ற மறைகள் அவற்றை மறைப்பதற்கு, குறிப்பாக நம் பாரத நாட்டிலே அப்படி மறைப்பதற்கான ஒரு முன்னெடுப்பாகத்தான் அது தோன்றுகிறது. இல்லைன்னா இப்போ உலக பொதுமறைன்னு சொல்லிட்டேங்க. எவ்வளவு கோடான கோடி மக்கள், பில்லியன்ஸ் மக்கள், 8 பில்லியனோ 8.5 பில்லியன் 9 பில்லியன் எல்லோரும் திருக்குறளை ஏற்றுக்கொண்டு திருக்குறள் மாதிரியே அது மாதிரியே வழி நடக்கிறேன் என்று இருக்கிறார்களா? அப்படி ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மாற்று மதங்கள், கிறிஸ்துவம், இஸ்லாம் போன்ற மதங்களை கடைபிடிப்பவர்கள் இதை ஒரு மறைன்னு என்ன அர்த்தம்? அவங்களுடைய தெய்வ நூல்னு அர்த்தம். வேதம்னு அர்த்தம். அவங்க திருக்குறளை வேதம்னு சொல்லி பள்ளிவாசல்லையோ சர்ச்சிலேயோ ஓதுவாங்களா? அப்படி பல மதங்கள் இருக்கின்றன. அப்படி யாரும் ஓதாத அந்த ஒரு முறையிலே நம்மளுடைய இதை புகழ வேண்டும் என்பதற்காக நாம் அதை போற்றி கொள்ளலாம். சார், நாம வைத்து கொண்டது தான் உலக பொதுமறை அப்படின்னு பேசிக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போ இன்னொன்று, நீங்கள் மறை என்றால் வேதம்ன்ட்டு சொல்லிடுவோம். அப்படின்னா திருக்குறள் ஒரு வேத புத்தகம் தான், வேதத்தை தான் எழுதியிருக்க திருவள்ளுவர் அப்படின்னு எடுத்துக்கலாம்ல? இல்லை, திருக்குறள் அவர் வேதம்னு ஏற்றுகிறேன்னு அவர் சொல்லலை. அவர் மக்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கைக்கும், அதாவது நம்முடைய பாரத நாட்டில் 3 விஷயம் இருக்குது.
4 இருக்கிறது. இதுதான் புருஷார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் தமிழ் அறம் பொருள் இன்பம் வீடு தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படின்னு இருக்கு. அந்த வீட்டு பேரு அப்படிங்கிறதையும் இவர் அங்கங்கே தனியாக அதற்கு ஒரு பிரித்து சொல்லலைன்னா கூட அந்த வீட்டு பேரை பற்றி சொல்லிக்கிட்டே வரார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு பாட்டு. கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார் தலைப்படுவர் மற்றீண்டு வாரா நெறி அப்படின்னு ஒரு குறள் போடுறார். அப்போ என்ன சொல்கிறார்? கற்றீண்டு மெய்ப்பொருள் கண்டார். இந்த ஒரு ஞானமுள்ள ஒரு சத்குருவிடம் அந்த மெய்ப்பொருளை அவருடைய பாதத்தில் வணங்கி அவருடைய சீடராகி அந்த மெய்ப்பொருள் அவர் காட்டுவார். அப்படி காட்டப்படுகிறவர்கள் அவர்கள் என்ன நாடுவார்கள்? இந்த உலகத்திற்கு மீண்டும் பிறந்து வரக்கூடாது என்கின்ற நிலையைத்தான் அவர்கள் மற்ற ஈண்டு வாரா நெறி. திரும்பி பாவ புண்ணியங்கள் பண்ணி 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 ஆசைப்பட்டு மீண்டும் ஆசைப்படுவதனால் நிறைவேறாத ஆசைகள் எல்லாம் 300 பிறவியில் வரும். நம்முடைய வினைகள் எல்லாம் இன்னொரு இடத்துல வரும். அப்படிப்பட்ட நிலையைத்தான் அவர்கள் நாடுவார்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுதே ஆன்மீகத்தை பெரிய அளவில் அவர் அதில் கொண்டு வரார். அந்த ஆன்மீகம் வைணவமா வைஷ்ணவமா அது வேற வைஷ்ணவமா சைவமா அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒரு ஆன்மீகம், அவ்வளோ. இந்திய பாரத நாட்டினுடைய ஆன்மீகம். இப்போ நீங்கள் பார்த்தா சைவ இதில் நம்பிக்கை உள்ளவர்கள், சைவ சித்தாந்தத்திலே நம்பிக்கை உள்ளவர்கள் பெரியவர்கள் அவரெல்லாம் திருவள்ளுவர் செய்வர்தான் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க அவருடைய நம்பிக்கைகளை வைத்து. கேசவ ஐயங்கார்னு ஒருத்தர், இந்த கே பராசரன் அப்படிங்கிற இந்த ராமர் கோவில்ல கூட பெரிய சீனியர் அட்வொகேட். ஆமா, ரொம்ப சீனியர். ஆமா, அவருடைய அப்பா கேசவ ஐயங்கார்னு ஒரு நூலை எழுதியிருக்கார். அது திருவள்ளுவர் வைணவர் தான் அப்படின்னு அவர் எழுதியிருக்கிறார். இதெல்லாம் எப்படின்னா அவங்க இப்போ அவர் வைணவர் கேசவ ஐயங்கார். அவர் திருக்குறளை படித்து அது மேலே அவ்வளவு நாட்டம் இருக்கிறதுனால அந்த திருவள்ளுவர் என்ற திருக்குறளினுடைய ஆசிரியரும் வைணவராக அவர் நினைத்து கொள்ள விரும்புகிறார் என்றுதான் நான் பார்க்கிறேனே தவிர இல்லை அதில் அதுக்கான அது அவர் எடுத்து காட்டுறார். இருக்குது இல்லை இருந்ததுனால சார் எதுவுமே ஆதாரத்தோட சொல்ல முடியும். என்னன்னா வைணவர் அப்படின்ட்டு திருவள்ளுவர் ஒரு வைணவர் அப்படின்னு நீங்க அப்படி சொல்ற மாதிரி அவர் எது குறிச்சிருக்க? அதாவது எப்படின்னா நீங்க திருக்குறளே ஒன்று பாருங்க. திருக்குறள் 1.5 அடி தான் இருக்கு. அந்த 1.5 அடியில கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி அப்படிமா குறுகத் தரித்த குறள்னு சொல்லுவாங்க. அது 1.5 அடி தான் இருக்கு. அந்த 1.5 அடியில அவர் அற்புதமான விஷயங்களும் உள்ள வைக்கிறார். ஆனால் அவர் சிலர் அவருடைய தேதி அவர் எப்போ வந்தார் அப்படிங்கிறத 2000 வருஷம்னு பேர் சொல்லுவாங்க. சில பேர் 1500ன்னுவாங்க, சில பேர் 1600ன்னுவாங்க. அது ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்தார். 1600 ஆண்டுகளுக்கு முன் இருந்த ஒரு பெரும் மேதை அந்த நூலை எழுதியவர். அவர் அந்த சொற்களை எல்லாம் அவர் சரியாக பயன்படுத்தி அதை போடுறார். அப்போது இந்த 1600 ஆண்டுகளில் அந்த சொற்கள் எல்லாம் மாற்றம் வராதா அவற்றினுடைய பொருள்? அது மட்டும் இல்லாமல் அந்த சொல்ல வருகிற முறை, அது மட்டும் இல்லாமல் அவர் எதை சுட்டி அதை எழுதுகிறாரோ அவற்றையெல்லாம் இழந்து விட்டிருப்போம். எத்தனையோ ஞானங்கள்லாம் நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மக்களுக்கு அங்கு அன்றைய காலத்தில் இருந்த புலவர்களுக்கு எத்தனையோ ஞானங்கள் எல்லாம் இருந்தன. நாம் அதெல்லாம் விட்டுட்டு நாம் வெள்ளைக்காரன் போட்ட ஒரு சிலபஸில் இன்றைக்கி படிச்சுட்டு நாம் வரோம். நமக்கு அந்த ஞானங்கள் எல்லாம் மறைந்து போயிருக்கின்றன. ஆகவே நாம் அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இது மிகவும் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா பல இடங்களில் வரும். அப்போனா திருக்குறள் அந்தந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றி அமைத்து கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, சமயத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் சொன்ன வைணவம்ட்டு இதுன்னு சொல்கிறாங்க, அதே சில பேர் அது அவரை சைவமும் பண்றாங்க, சில பேர் சமணர்ன்றாங்க, அவங்களுடைய சில பேர் கிறித்துவம்ன்றாங்க. அப்படின்னா அவர்கள் தகுந்த மாதிரி மாற்றி அமைச்சுக்கிட்டாரா? உண்மையிலே திருக்குறள் எதுதான் சொல்ல வருது ஆன்மீகத்தை பத்தி? அதான். அப்போ நீங்க ஒரு நூலை படிக்கிறீங்க, நீங்க ஒரு விதமா நினைக்கிறீங்க, அவர் ஒரு நூலை படிக்கிறார், அவர் அதே நூலை படிக்கிறார், அவர் வேற விதமா நினைச்சுக்கிறார். உலகத்துல என்ன தெரியுது? அவங்க படிக்கும் பொழுது அவங்க என்ன கொண்டு வராங்களோ
அவங்களுக்கு அறிவு எப்படி இருக்கோ, அவங்களுக்கு என்ன புகட்டப்பட்டிருக்கிறதோ, அவங்க எந்த குடும்ப பின்னணியிலிருந்து வருகிறார்களோ அதற்கு ஏற்றாற்போல் அவர்கள் அதை நினைக்கிறார்கள். அதுபோலத்தான் இதெல்லாம் கருத வேண்டுமே தவிர, நீங்கள் வந்து இப்படி தான் அது அப்படி தான் அதுன்னு அவங்க சாதிப்பார்கள். ஆனால் ஒன்று நிச்சயம், ஒன்று என்ன நிச்சயம், திருக்குறள் இந்த பாரத நாடு, இந்த தமிழ்நாட்டில் வந்து அவர் மயிலாப்பூரில் பிறந்தாரா, மதுரையில் இருந்தாரா, எங்கே இருந்தாருன்னா பற்றிலாம் விவாதங்கள்லாம் இருக்கலாம். ஆனால் இந்த பாரத நாட்டில் தான் அவர் பிறந்தார். அவருடைய கடவுள் வணக்கம் சொல்லுகிறார். அப்போது என்ன சொல்கிறார் அவர், ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கும் பொழுது அவருடைய பார்வை எப்படி இருக்கிறது என்றால், இந்த பிறவி கடவுள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகம், அவன் தான் முதல். எப்படி எழுத்துக்கள்ல முதலோ அப்படி கடவுள் என்பவர் தான் இந்த உலகத்துக்கே முழு முதல். அப்போது அதுக்கு ஒன்றும் சூட்சுமமான அர்த்தங்கள்லாம் இருக்குது, அதுக்குள்ளலாம் நான் போல. அது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட கடவுள் முதல்ல வந்தார், படைச்சிட்டு அவர் போயிட்டாருப்பா லீவ் எடுத்துக்கிட்டுங்கிறது அல்ல. அதனால் அடுத்தது என்ன சொல்கிறார், கற்றதனால் ஆய பயன் என்கொல். நீ படிக்கிற படிப்பு, அந்த படிப்பினுடைய பொருள் என்ன, அதனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டால், நான் படிக்கிறதுக்கு அமெரிக்கா போய் படிக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாங்கிறதுக்காக போகிறேன், இது ஐடி படிக்கிறேன், நான் அது படிக்கிறேன், இதை படிக்கிறேன், நான் வந்து கேமராமேன் ஆகி பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆவேன், இப்படி இருக்காங்க. ஆமாங்க அவங்களுக்கு. ஆனால் இவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் கல்விகள் தான், ஆனால் உண்மையான கல்வி எதுனா கற்றதனால் ஆய பயன், கடைசியில் அதனுடைய பயன்தான் என்ன என்று கேட்டால், வால் அறிவன், நல்ல தூய்மையான அறிவு கொண்ட அல்லது அறிவுமயமான அந்த இறைவனை தொழாமல் இருந்தால் வந்து அவனை தொழுவது, அவனை நாடுவது, அதுதான் இந்த வாழ்க்கையினுடைய பயன் என்று நினைத்தார். அது வேற எந்த உலகத்தில், வேற எந்த மதத்தில், நீங்கள் வேறு ஏதாவது மதத்தில் நான் வந்து வணங்குறேன்பா, நான் தொழுகை பண்ணுறேன், இல்லைனா நான் அதுக்கு போகிறேன், நான் இங்கே பண்ணுறேன், நான் சரியாக வாழ்க்கை அவர் சொன்னதெல்லாம் அவருடைய கட்டளைகளை நான் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர, அவனுடைய திருவடியை தொழ வேண்டும், அவனோடு ஒன்றாக இணைய வேண்டும்ங்கிற மாதிரியான வேட்கை எல்லாம் இருக்கே, கடவுளை அறிய வேண்டும்ங்கிறது அது இந்த பாரத நாட்டில் தான் இருக்குது. அதில் முழுக்க திருவள்ளுவர்கிட்ட இருக்கு. கடவுளை அறியவதற்கான அந்த இதுவும் திருக்குறளும் அவர் சொல்லியிருக்கார், திருவள்ளுவர் அப்படின்றீங்களா? அருமையான கேள்வி கேட்டீங்க. இப்போது திருவள்ளுவருக்கு பல பேர் உரை எழுதியிருக்காங்க, 10 பேர் அந்த காலத்தில். அதில் பரிமேலழகர் அந்த காலத்தில் ரொம்ப முதல் உரை எழுதினார். அவர் அந்த பழைய உரை ஆசிரியர்களில் கடைசியில் எழுதினவர். ஆனால் முதன்மையான உரை அது, அவ்வளவு அறிவுமயமான மேதை எழுதிய பல மேதைகள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதை கொஞ்சம் நீங்கள் திருக்குறளை படித்து புரிஞ்சிருந்தாலும் புரிஞ்சுக்கலாம், சில சமயம் பரிமேலழகரை பார்க்கும்போது என்ன புரியலையே அப்படின்னு நினைக்கலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய சூட்சுமத்தை எல்லாம் அவர் வெளியில் எடுத்து சொல்கிறார், அதில் இருக்கக்கூடிய இலக்கணங்களை எல்லாம் சொல்லுவார். இப்படிலாம் சொல்கிறதுனால அதுவே புரியலையங்களாம். எனக்கு தெரிந்தவர் பெரிய ஒரு IRS இதில் இருந்தவர், மத்திய அரசு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர். ஆமாம் இருந்தார். அவர் ராஜேந்திரன்னு பேர். அவர் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னு கேட்டால், பாமரர்க்கான பரிமேலழகர் அப்படின்னு சொல்லிட்டு பரிமேலழகருடைய நுட்பமான அந்த தமிழில் நுட்பமான கருத்துக்களை எல்லாம் எல்லாருக்கும் விளங்குகிற மாதிரி 3 பாகங்களில் முழுக்க போட்டிருக்கார். சாதாரண ஆட்கள் கூட அதை படிக்கலாம் இன்றைக்கி. அது இல்லைங்க, அந்த மாதிரி நீங்கள் என்ன கேட்டீங்க, அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டால், இது உயர்வதற்கான ஒரு முறை. இது அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்களோ அதை புரிஞ்சுக்கலாம். அதில் என்ன சொல்கிறாருன்னா, உயர்தல்னு ஒன்று இருக்குது வாழ்க்கையில். அந்த திருக்குறளை படித்தா, நீங்கள் அதில் இருக்கிறதெல்லாம் கடைபிடிச்சா நீங்கள் வாழ்க்கையில் உயரலாம். அதாவது கோபத்தை அடக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஒரு பண்பான மனிதனாக நீங்கள் ஆகிறதுக்கெல்லாம் ஆகலாம். ஆனால் அதனுடைய என்ன விஷயம் என்ன, உயர்தல் மட்டுமல்ல, வாழ்க்கை மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுன்னு கொடுக்குறாங்க சில பேர். இப்போ கூட ஒருத்தர் ஒரு அரசு பள்ளியில் போய் மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்குறேன்னு ஆன்மீகம் சொல்லிட்டார், என்னமோ பேசினார். அது பெரிய விஷயமாச்சு, அது ஏனே புரியல. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் அந்த உயர்தலை இது கொடுக்குது, மோட்டிவேஷனல் ஸ்பீச்சை கொடுக்குது திருக்குறளை படித்து ஃபாலோ பண்ணால் உயரலாம், நல்ல மனிதன் ஆகலாம். அதே நேரத்தில் உய்தல்னு ஒன்று இருக்குது. உயர்தல், உய்தல்னா என்னென்னா, ஒருத்தன் எத்தனையோ பெரிய பதவிக்கு போயிட்டான். ஒருத்தன் பெரிய பதவிக்கு போனாலும் சில விதமான சங்கடங்கள் எல்லாம் வரும்,
சில விதமான சிக்கல்கள் எல்லாம் வரும். அவனுக்கு வாழ்க்கை சில நேரம் பிடிக்கவே பிடிக்காது. நல்லது பண்ணலான்னு நினச்சா இப்படிலாம் வருதே அப்படின்னு. அப்போது அவன் நாம் யார், நாம் எதற்காக வந்தோம், நாம் இந்த உடம்பு தானா, மகான்மான்னு ஒன்று இருக்கா, இப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வருது இல்லை. அந்த எண்ணங்களுக்கும் ஊக்கமளித்து உயரே ஏற்றி கொண்டு போகக்கூடிய ஒரு நூல் தான் இந்த திருக்குறள். ஆனால் சில பேர் அதே திருவள்ளுவர் ஒரு நாத்திகர் என்றார். ஆனால் நீங்கள் சொல்றீங்க இதுல கடவுள் தெய்வத்தையும் சொல்லியிருக்கிறார் அப்படிதான்ட்டு. இது எப்படி சார் மாறுபட்டு கருத்தா இருக்கே? இல்லை, அது திருவள்ளுவர் மிகப்பெரிய மேதைன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ நீங்க நாத்திகம்ங்கிற மாதிரி கருத்து எப்படி வரலாம் அப்படின்னு இந்த தெய்வத்தை பற்றி எப்படி தொழுதல் எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் ஒரு நாத்திகர், தெய்வத்தை பத்தி சொல்ல போறது இல்ல. அதனால தெய்வத்தை சொல்லியிருக்காருங்கிறது எல்லாருக்கும் தெரியுது. தெய்வத்தை சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அவர் ஒரு இடத்துல சொல்றார், அதாவது இந்த பிச்சை எடுக்கிறது இருக்கு, பிச்சை எடுக்கிறாங்க. அப்போது ஒருத்தர் சொல்கிறாரு, சில பேர் நல்லா இருக்காங்க பிச்சை எடுக்காமல், ஆனால் சில பேர் பிச்சை எடுத்தால் தான் உயிர் வாழ முடியுங்கிற மாதிரி நிலைக்கு ஆயிடுது. அப்போது சொல்கிறார், இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின், பிச்சை எடுத்து தான் உயிர் வாழணும் வேண்டால் பறந்து கெடுக இவ்வுலகியற்றியான். அப்போது இப்படி ஒரு நிலை இருக்குமே ஆனால் இந்த உலகத்தில் பிச்சை எடுத்து தான் நான் வாழ வேண்டும், பிச்சை எடுத்து தான் நான் உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற நிலை இப்படி ஒன்று இருக்குமே ஆனால் இந்த உலகத்தை படைத்த பிரம்மா இருக்கானே அவனே பிச்சை எடுத்து ஊரெல்லாம் திரியட்டோமப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. அது அப்போது சொல்லும் பொழுது அப்போனா அவரை ஒரு நாத்திகரர் என்று சொல்ற தவறு. அவர் தன்னை ஒரு பிரம்மா மாதிரி ஒரு சொல்ல அவர் என்ன சொல்றாருன்னா, பிரம்மா பிச்சை எடுத்து சாப்பிட்டான்றாரு. ஆமா, அப்போ அப்படித்தானே, அப்போ நாத்திகர் தானே இப்படிலாம் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி சொல்றாங்க. பிரம்மாவை யாராவது பிச்சை எடுத்து நீ அலைஞ்சிக்கினரு அப்படின்னு சொல்ல மாட்டாங்கல்ல. அவர் சொல்றாரு தைரியமா அப்படின்னு சொன்னா அவருக்கு கடவுள்னு மரியாதை கூட இல்லாம அவர் அப்படி சொல்கிறாரு. அப்போ அவர் நாத்திகராக கூட, நாத்திகருடைய ஒரு பரிமாணம் அவருக்கு இருக்கிறது இப்படி சொல்லிட்டாருன்னா, அதுதாங்க பாரதத்தினுடைய ஆன்மீகம். எப்படின்னா அது ஒரு தெய்வம் அப்படின்னா அது சும்மா ஒரு தெய்வம் இருக்குது, அந்த தெய்வத்தை நம்ம தொடரோம் அப்படிங்கிறது இல்லை. அந்த தெய்வத்தை தேடுகிறான் மனிதன். முதல்ல அவனுடைய தெய்வத்தை உருவத்தை பார்க்குறான், அப்புறம் தெய்வத்தினுடைய தத்துவங்களை பார்க்கிறான். அந்த தெய்வ நிலையிலே எல்லையில்லாத இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளினுடைய ஒரு சன்னிதானத்திலே தன்னையும் மறந்து தன்னையும் கிழந்து அவன் தெய்வீகத்தோடு ஒன்றாக கலக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஆன்மீக செறிவான ஆன்மீகம் உள்ளது நம்ம பாரத நாடு. அதைத்தான் திருவள்ளுவருடைய நூல் எங்கும் நாம் காணக்கூடியது என்னவென்றால் அந்த செறிவான ஆன்மீகத்தை நாம் காணலாம். ஏதாவது ஒன்று சொல்லுங்களா? இல்லைங்க, இப்போதான் உங்கள்கிட்ட நான் ஒரு பாட்டு சொன்னேன். இப்போ ஒரு சாதாரணமாக சொல்கிறேன். இந்த உலகம் நம்ம ஏன் பிறந்திருக்கிறோம் அப்படின்னு அவர் எப்படின்னா, இந்த உலகத்தில் நல்லா இருக்கலாம், நீ இதுவாயிரு, பொய் சொல்லாத, நீ பிறர் உனக்கு ஒரு தீமை செஞ்சிட்டாங்கிறதுனால நீ அவனுக்கு திருப்பி தீமை செய்யாத, நீ அடக்கமாக இரு, நீ பிறருடைய பொருளை நாடாத, நீ பிறருடைய மனைவி பக்கம் தலை வச்சு படுக்காத, என்ன அதில் மாற்றான் தோட்டத்து மல்லிகையிலையும் மனம் இருக்கும் அப்படின்னு தேடி போய் அந்த மல்லிகை சரத்துக்கு பின்னாடி ஓடிடாத, இப்படியெல்லாம் அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை நல்லா வாழறதுக்கு சொல்கிறார். ஆனால் இந்த வாழ்க்கையே சும்மா இங்கே வாழணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, தர்மார்த்த காமம். இந்த உலகத்தில் நாம் வந்ததுக்கு தர்மம் தான் அச்சாணி, அதாவது அறம்னு திருவள்ளுவர் சொல்லுவார். அரண் வெளியுறுத்தல். முதல் 4 அதிகாரங்களை அது ஒரு பெரிய மேப்பு மாதிரி, நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய பிரியாம்பிள் மாதிரி அந்த 4 இது முக்கியம்வாங்க. அதில் அரண் வெளியுறுத்தல், அறத்தான் வருவதே இன்பம். நீ அறம், தர்மம், நியாயம், ஒழுக்கம் இதை கடைபிடித்து வாழ்ந்தால்தான் இன்பம். மற்றெல்லாம் மற்றதெல்லாம் இன்பமே கிடையாது. இன்பம் மாதிரி இருக்கும், ஆனால் இன்பம் அல்ல, புகழும் அல்ல. அது புகழும் தராது, இழிவு தான் கொண்டு வரும் என்று அவர் சொல்லுகிற அந்த விஷயத்தில் எதுக்கு இதெல்லாம், எதுக்கு நீங்கள் அறத்தை கடைபிடிக்கணும், நல்லவனாக இருக்கணும், நல்ல பதவி வரணும், அதெல்லாம் அல்ல.
இந்த தர்மத்தை கடைபிடித்து அறத்தையும் இன்பத்தையும் நீங்கள் நுகர்ந்தால் உங்களுக்கு என்ன விளங்கும் என்று சொன்னால், இந்த மனித பிறவியால் நம்மால் இவ்வளவுதான் அனுபவிக்க முடியும், எல்லாத்தையும் அனுபவிக்கணும்னு நம்ம பண்ண முடியாது. ஏனால் இந்த உடம்பே குறுகியது, இதனுடைய தன்மையே சுருக்கமானது, அவ்வளவுதான். மனிதனுடைய வாழ்க்கையினுடைய ஆயுள் காலமே இவ்வளவுதான். ஆயுள் இருந்தாலும் அவ்வளவுதான். ஆயுள் பாதியில் போகிறவனும் இருக்கான், வாலிபத்திலே போகிறவனும் இருக்கான். இப்படிலாம் இருக்கக்கூடிய இந்த மனித வாழ்க்கையில் வீட்டு பேரு தான் அடையத்தக்கது. அதனால உயர்தல்னு நான் சொன்னேன்ல, அது தர்மத்தை கடைபிடித்து இன்பத்தையும் செல்வத்தையும் நீ ஈட்டினால் உனக்கு உயர்தல் கிடைக்கும். அந்த உயர்தல் நீ அனுபவிக்கும் பொழுது அந்த உயர்ந்த நிலையில் இருப்பாய் அல்லவா, நியாயமான நிலையில் இருப்பா. அந்த நிலை இருக்கும் பொழுது உனக்கு என்ன தோணும்னா, இவ்வளவுதான் மனித வாழ்க்கை. என்னதான் இருந்தாலும் நம்முடைய இனியவர்களினுடைய பிரிவு, ஒரு மனிதனுடைய உடல் நல குறைவு, எத்தனையோ நம் விரும்புகிற விஷயங்களுடைய மறைவு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில் வீட்டு பேர் ஒன்றுதான் சிறந்தது என்று கூறி அவர் என்ன சொல்லுவார், பிறப்பெனும் பேதைமை நீங்க. இந்த பிறப்பு தர்மத்தை கடைபிடிச்சு அறம்பொருள் சம்பாதிச்சோம், நல்லா இருந்தோம். ஆனாலும் இந்த பிறப்பு என்பது ஒரு பேதமை, அது ஒரு அஞ்ஞானம், அது ஒரு இருள். நீங்க சிறப்பு. எது சிறப்பு? இந்த பிறப்புக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. பிறப்புலேருந்து மோட்சம், இறைவனுடைய பாதார விந்தத்தில் நாம் அடையக்கூடிய மோட்சம். அது என்ன? செம்பொருள். செம்பொருள் எத்தனையோ பொருள் இருக்கு, இதுதான் செம்பொருள். செம்பொருள்னா அற்புதமான பொருள். அந்த பொருள் என்ன? அதை நம்மளுடைய வேதங்களில் சச்சிதானந்த ஸ்வரூபம், பரபிரம்ம ரூபம், அதை சொல்கிறோம். அப்படியெல்லாம் சொல்கிறத காணுவது தான் வாழ்க்கையினுடைய பயன். அப்படின்னு வாழ்க்கையை நல்லா திட்டமாக நல்லா நடந்துக்கோ, நீ ஒழுக்கமாக இருந்து உயர்ந்து விடு, ஆனால் அதன் பிறகு நீ மோட்சத்தையும் அடைந்து விடு என்று காட்டுகிறேன். இந்த செம்பொருள்ன்ட்டு சொல்லி வேதங்கள், அப்போனா 4 வேதங்கள் இந்தியாவில் இருக்க வேதங்கள் தான் அவர் குறிப்பிடுறாரு. ஆமாம், செம்பொருள் அப்படின்னு என்னன்னு காட்டினா நீங்கள் அதை பற்றி விளக்கத்தை நீங்கள் அங்கே பார்த்தா, சிறப்பு அப்படின்னு வரும்பொழுது சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும் அறத்தினுங்கு ஆக்கமும் இல்லை உயிர்க்குன்னு அறத்தும் போது சொல்கிறார். சிறப்பு ஈனும் செல்வமும் ஈனும், செல்வத்தை கொடுக்கும் சிறப்பையும் கொடுக்கும்னு சொல்லும் பொழுது ஒரே ஆசிரியர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், சிறப்புன்னா பலவித சிறப்பு இருக்கலாம், ஆனால் சிறப்புகளுக்கெல்லாம் சிறப்பாக விளங்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் மோட்சம்தான். அதை தான் அவர் குறிப்பிடுகிறார் என்று அவர்கள் கூறுகிறார். வேதத்தை தான் குறிப்பிடுறாருன்னு கேட்கல. வேதம் நீங்க குறுகிய நோக்கத்தோட, வேதம் எதை குறிப்பிடுகிறது? வேதம் வேத பொருளான இறைவனை குறிப்பிடுகிறது. அதை தான் அவர் செம்பொருள் என்று குறிப்பிடுகிறார். இப்போ நான் ஒன்று சொல்றேன் உங்கள்கிட்ட. வேதம்னு சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, 4 வேதங்கள் இருக்கு, அது வழியெல்லாம் காட்டுது, அதுதான் பிரமாணம்னு சொல்றாங்க. பகவான் இருக்காருங்கிறதுக்கு அத்தாரிட்டி என்ன? ஜென்மம் இருக்கிறதுங்கிறதுக்கு அத்தாரிட்டி என்ன அப்படின்னா வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வேதத்தையே சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் பர்த்ருஹரின்னு, அவரை பற்றி சினிமாலாம் வந்திருக்கு, தமிழ்லேயே சினிமா வந்திருக்கு. அவர் ஒரு பாடல் சொல்கிறார், வைராகிய சதகம், கிம் வேதைஹி ஸ்மிருதிபிஹி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இந்த வேதத்தால் என்ன பயன்? ஒரு பயனும் இல்லை. அது சொர்க்கத்திலே உனக்கு ஒரு இடத்தை கொடுக்கும். ஆனால் நாம் தேடுவது என்னன்னா சொர்க்கம் அல்ல, பிறந்து நாம் இறக்கும் பொழுது நல்ல புண்ணிய காரியங்கள் பண்ணால் சொர்க்கத்துக்கு போவோம்னு இருக்குது. அந்த சொர்க்கமே கூட லிமிட்டெட், புண்ணியம் கழிஞ்சு போயிட்டா சொர்க்கம் போயிடும். ஆக நீ நாடுவது என்னன்னா அந்த ஸ்வயம் பிரகாசம், நித்தியமான விடுதலை, என்றைக்குமே குறையில்லாத ஒரு இடம் இருக்கிறது என்று சனாதன தர்மம் கூறுகிறது. அதைத்தான் இவர் சிறப்பு எனும் செம்பொருள் என்று இவர் கூறுகிறார். ஸோ திருக்குறள் சனாதனத்தை பற்றியும் சொல்லுதுன்றீங்க. சனாதன பற்றியும் இல்லை, அதனுடைய அப்படியே சொல்லுது. அறம் பொருள் இன்பம்னு கொடுக்குறார். சில பேர் சொல்லுவாங்க, அவர் இதை சொன்னாரா, மோட்சம்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா, அதுக்கு விளக்கம் பெருமையர் கொடுத்துருக்கார். மோட்சத்தை சொல்லி அதை பண்ண முடியாது. அது குருநாதரிடம் போய் கற்று ஈண்டு மெய்ப்பொருள் கண்டார் அப்படிங்கிற அவர் சொல்றார். செம்பொருளை பகவானை கற்க முடியாது. நம்ம என்ன போகணும்னா குருநாதர்கிட்ட போய் அனுபவம் உள்ள ஞான தேசிகர்வால் சென்று
கேட்டு அந்த இறைவனை நாம் அறிய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. அது போல அப்படி இருந்தா அதை அடையலாம் அப்படின்னு சார். திருக்குறள் வந்து சனாதனத்தை சொல்லாம சமத்துவம் சொல்லுதுன்ட்டு ஒரு இது. ஆஹா, சபாஷ், நல்ல கேள்வி. நீங்க சொல்றது பார்த்தேன். ஆமாமா, நீங்க இன்றைக்கு நிறைய பேர் திருக்குறளை சொல்றவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஏதாவது ஒரு இடத்துல இருந்து திருக்குறள்ல இருந்து ஒரு சின்ன பகுதியை பிடிச்சி இழுத்துப்பாங்க. அவர் வந்து பெருமைன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கார். அதில் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொல்கிறார். சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான் அப்படின்னு குறள் வரும். அதில் முதல் 3 வார்த்தை எடுத்துப்பாங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறப்பால் எல்லாரும் சமம் என்று சொல்வதாக பிரகடனப்படுத்துகிறார்கள். அவர் அதை சொல்லவே வரல. அவர் சொன்ன அதிகாரமே பெருமைக்கு அதிகாரத்தை சொல்றார். அவர் பெருமைன்னு சொல்லும்போது பிறப்பால் எல்லா உயிர்களும் சமம் இருக்கணும். சமம் அப்படின்னா நம்ம எந்த வகையில் சமம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், எல்லா உயிரும் ஒரு அம்மா வயிற்றுல 10 மாதம் இருந்து தான் பிறக்குது. எல்லா உயிரும் 10 மாதம் இருந்து பிறந்த அப்புறம் அம்மா பால் குடிக்கிறதுக்கு தாவுது. அந்த குழந்தைகளால் முதல்ல அது படுத்துக்கிட்டே இருக்கும், பால் சாப்பிட்டுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் அது தவழ்கிறது. அதுக்கப்புறம் அது வந்து நடக்கிறது. அப்புறம் அப்புறம் பேசுகிறது. இது போன்ற விஷயத்தில் எல்லாரும் சமம்தான், யாரும் சமம் இல்லைன்னு சொல்லலை. அதுதான் அவர் சொல்கிறார். பிறக்கும் பொழுது எல்லா குழந்தைகளும் மழலைகளாக, நகர முடியாதவைகளாக, அன்னையின் வயிற்றிலே இதில் இருந்ததாக இருக்கும். நீங்கள் இப்போ கேட்பீங்க, அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார், இப்போ ராஜா வீட்டு பையன் மட்டும் பெரிய ஆள், பிச்சைக்காரன் ஒரு சாதாரண குடிசையில் அவங்கெல்லாம் சமம் இல்லையான்னா, அவங்க எப்படி சமம் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அவங்க சமமா? ராஜா வீட்டில் இருக்கிற பையனுக்கு எல்லாம் கிடைக்கும், எல்லாம் இது இருக்கும், அது ஆபத்தும் இருக்கும். அதே மாதிரி இங்கே வீட்டில் இருக்கிற பையனுக்கு சாப்பிட்றது கூட ஒன்றுமே இருக்காது. என்ன, கண்ணீர் உப்பிட்டு காவேரி நீரிட்டு கலையங்கள் வாடுது சோறின்றின்னு சாப்பாட்டுக்கு கொடுக்க முடியாத கூட இருக்கும். அப்படி முடியாதவங்களுக்கு சில பேர் வந்து சாப்பாடு அவங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு அரசாங்கமோ ஏதோ செய்யலாம் அப்படின்னு வரும். எல்லாரும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரெஞ்சு ரெவல்யூஷன் போது லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு அங்கே வந்தது. அதைத்தான் திருக்குறளும் முரசறைகிறார் என்பது போல பிறப்புக்கும் எல்லா ஒக்கும் என்ற வார்த்தைக்கே முதல்ல எல்லாரும் சமமுங்கிறதுல பிறப்பு ஒன்று போல் இருக்கும். அவர் என்ன சொல்ல வர்றார்? அவர்களுடைய சிறப்பு ஒரு மாதிரி இருக்காது, பிறப்பு ஒரு மாதிரி இருக்கும்னு சொல்லலை, ஒன்று போல் இருக்கும். ஒக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து அது எல்லாம் சமம் என்பது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். ஒக்கும்னா ஒரே மாதிரி இருக்கும், ஒன்று போல் இருக்கும். ஆனால் சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான்னு ஒரு இடத்துல சொல்றார். இன்னொரு விஷயம் சொல்லணும், பிறப்புக்கும்னு எல்லாரும் ஒரே பிறப்புன்னு சொல்லிட்டார்ல, திருவள்ளுவர் மீண்டும் மீண்டும் ஒரு தனி அதிகாரமே வச்சிருக்கார். குடிமைன்னு ஒரு அதிகாரம். குடிமைன்னு குடிக்கிறது இல்லை, குடிமை அப்படின்னா நல்ல குடியில் பிறப்பது. நல்ல குடி என்றால் நல்ல வீட்டில், நல்ல குலத்தில், நல்ல ஒரு 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 குடும்பத்தில் பிறப்பது அப்படிங்க சொல்றதுக்கு அதனுடைய சிறப்பை சொல்றாரு. அந்த அப்படி பிறப்பதற்கான ஏதாவது இது சொல்லியிருக்காரு இல்ல? அதான் அப்படி இருந்தா அவங்களுக்கு எப்படிப்பட்ட, அது அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கலாம் நீங்க அப்படின்னா, அவனுடைய வாயிலேருந்து மறந்தும் கெட்ட வார்த்தையை வராது. ஒரு நல்ல குடியில பிறந்தவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொன்னா, அவனுடைய பேசுகிற பொழுதே தெரியும் இயல்பான ஒரு பணிவு இருக்கும், இயல்பான ஒரு மனிதத்தன்மை இருக்கும். இப்போ அது உங்கள்கிட்ட சொல்கிறேன், ஒரு சின்ன எடுத்துக்காட்டோட சொல்கிறேன். சீதாதேவி ஒரு நல்ல குடும்பத்தில் ஜனகரனுடைய மகளாக வளர்ந்து யாகத்திலேருந்து எடுத்தவள்லாம் சொல்லுவாங்க, அப்படி இருக்காங்க. அவங்க காட்டில் இருக்கும்போது ராவணன் வந்து அவளை வந்து அபகரித்து அவன் இலங்கையில் வச்சிடுறான். அவங்கள தேடுறதுக்காக அனுமன் தூது வருகிறான். அனுமன் தூது வருகிற பொழுது அவர் ராவணனுடைய அந்தப்புறத்தை எல்லாம் பார்க்கிறார். அப்போ அந்தப்புறத்தை பார்க்கும் பொழுது அவர் சில சமயம் மருண்டு விடுகிறார்.
மண்டோதரியை பார்த்தோ என்னமோ இவள் சீதாதேவியோ என்று அவளும் ஒரு கற்புக்கரசின்னு சொல்லுவார் என்று கருதி விடுகிறார். அப்புறம் நினைக்கிறார், இல்லையே சீதாதேவி வந்து இப்படி சந்தோஷமா இப்படி படுத்துன்னு இருக்க மாட்டாங்களே. திருக்குறள் பற்றியும் திருவள்ளுவர் பற்றியும் மறைக்கப்பட்ட உண்மையை ஜெம் டிவிக்காக எங்களோடு பகிர்ந்துக்க மிக்க நன்றி சார். நன்றி.